ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம சாப்டர் 6 பார்ப்போம் மேம். ஓகேங்களா? 2 பேருக்கும் இன்னைக்கு ஓகேங்க. நர்வஸ் சிஸ்டம் பத்தி பார்ப்போம். டிசீசஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சாப்டர் 6 ஜி கோட் கொஞ்சம் முக்கியமான ஒரு கோடு என்ன அப்படின்னா இதுல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப் டு 7 கோட்ஸ் வரைக்கும் வரக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே ஜி கோட்ஸ்ல தான் மோஸ்ட் வரும். ஓகேங்களா? நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ ஃபுல்லாவே பாடி இருக்கக்கூடிய எல்லா நர்வஸ் ப்ராசஸ்க்கும் ப்ராசஸ் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து இன்ஃப்ளமேட்டரி சிம்டம்ஸ் இது எல்லாமே வந்து இதுக்குள்ள வரும். ஓகே. ஸோ என்னென்னலாம் இதுல வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். சென்ட்ரல் அண்ட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா ப்ராசஸ் ஆகும். பிரெயின் சம்மந்தப்பட்ட நர்வஸ் சிஸ்டமும் தென் பாடி சம்மந்தப்பட்ட நர்வஸ் சிஸ்டமும் எல்லாமே வந்து இந்த இதுக்குள்ள வரும். முக்கியமா பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் அஃபெக்டிங் த பிரெயின், ஸ்பைனல் கார்டு, கிரானியல் நர்வ்ஸ். ஓகேங்களா? ஸோ மூளை நரம்பியல்னு சொல்லுவோம். அப்புறம் பெரிஃபரல் நர்வ்ஸ். ஓகே, உடம்புல இருக்கக்கூடியது. அடுத்து நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன்ஸ். ஓகே. ஸோ கை கால் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்றது எல்லாமே நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன்ஸ். இது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய நர்வ்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா சிஸ்டத்தையும் இந்த நர்வஸ் சிஸ்டத்துல நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். ரைட், ஓகேங்களா? ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய டிசார்டர்ஸ்க்கெல்லாம் பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ், இன்ஃப்ளமேட்டரி, டீஜெனரேட்டிவ். ஓகேங்களா? டீமைலினேட்டிங். ஸோ அடுத்து சீசர், அடுத்து ஹெட்டேக், பேரலிசிஸ் அண்ட் பெயின் ரிலேட்டட் டிசார்டர்ஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமா இதுல வந்து வரக்கூடிய டேர்ம்ஸ். ஓகேங்களா? இன்ஃபெக்ஷியஸ், இன்ஃப்ளமேட்டரி, டீஜெனரேட்டிவ், டீமைலினேட்டிங், சீசர், ஹெட்டேக். டீஜெனரேட்டிவ்னா என்னங்க சார்? டீஜெனரேட்டிவ் அப்படின்னா மேம் சம்திங் தைமஸ்ல இருந்து நமக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னா நர்வ்ஸ் ப்ராப்ளம்ங்கிறதுனால சுரப்பிகள் எல்லாமே ஒர்க் ஆகாம, ஹார்மோன்ஸ் எல்லாமே சுரக்காம போறது. அதனால வந்து ப்ராசஸ் ஆகுதுல டீஜெனரேட்டிவ் ப்ராசஸ் பண்றது. அது ஓகே. ஸோ அடுத்து சீசர், ஹெட்டேக், பேரலிசிஸ். ஓகேங்களா? அது மாதிரிலாம் கை கால் பிடிச்சி இழுக்கிறது, இது மாதிரிலாம் வந்து இதுல இருக்கக்கூடிய முக்கியமான காமன் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெனிங்கிட்டிஸ், என்செஃபலைட்டிஸ், பார்க்கின்சன் டிசீஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இந்த நோய் பற்றி கேள்விப்பட்டீங்க. மறதி நோய், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், அல்சைமர்ஸ். ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் ஸ்லரோசிஸ், எபிலெப்சி, ஸோ மைக்ரைன், நியூரோபேத்திஸ் அண்ட் செரப்ரல் பால்சி. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நர்வ் சிஸ்டம், அதாவது நியூரோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல போனீங்கன்னாவே டைரக்டா இந்த சாப்டருக்குள்ள வந்துடணும். ஓகேங்களா? 6th சாப்டர். ஓகேங்களா? நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நர்வ்ஸோட சிஸ்டம். ஓகே. ஸோ அதான். ரைட், ஓகே. இதுல பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமா என்ன வேணும் அப்படின்னா லேட்ரலிட்டி அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? ஸோ ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, பைலேட்ரல், போத் சைடு. ஓகேங்களா? அது வந்து முக்கியம். அதனாலதான் இதுல வந்து 6th கோட், 7th கோட்லாம் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதை வந்து எந்த சைடு நமக்கு நர்வ் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுக்கு நிறைய டாக்குமெண்ட்ல கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டா பார்த்து போடணும். ஒன்னு லெஃப்ட், இல்லைன்னா ரைட்டு, இல்லைன்னா பைலேட்ரல் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரைட் சைடு இருந்தாவே அது டாமினேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? லெஃப்ட் சைடு இருந்தா நான் டாமினேட். அதை வந்து கரெக்டா பார்த்து எதுக்கு இப்போ டாமினன்ட் சைடா நான் டாமினன்ட் சைடாங்கிறது பார்க்கணும். ரைட்டுனா டாமினன்ட், லெஃப்ட்னா நான் டாமினன்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியம். அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் போய் நம்ம போக போக பார்ப்போம். ஓகே. இந்த இதை பொறுத்த வரைக்கும் ப்ரொவைடோட டாக்குமெண்ட் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். காரணம் என்ன அப்படின்னா இங்க நீங்க என்ன ப்ராப்ளம், என்ன எட்டியாலஜி, என்ன சிவியாரிட்டி, ஓகேங்களா, என்ன கண்டிஷன், அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட் அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ப்ராசஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் நியூரோபதி, நர்வஸ் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ அதனால இதை பார்த்துக்கணும். இதுல அப் டு எவ்வளவு மேக்ஸிமம் கோட் போட முடியுமோ அவ்வளோ கோட் போடணும். அடுத்து ஸ்பெஷல் ஃபோக்கஸ் வந்து G89. இது வந்து எல்லா இதுக்கும் செகண்டரி கோடா வரும். ஓகேங்களா? ஸோ அதுல நம்ம ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னா நியோபிளாசம். நியோபிளாசம் எந்த சாப்டர் பார்த்தோம்? நியோபிளாசம் செகண்ட். செகண்ட் சாப்டரா பார்த்தோமா? ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னது? பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ். இன்ஃபெக்ஷன். செகண்ட் சாப்டர் நியூரோபிளாசம். நியோபிளாசம். நியூரோபிளாசமா?
நியோபிளாசம்ஸ். நியூரோ கிடையாது, நியோ நியோ. நியோபிளாஸ்ட். நியோபிளாசம்ஸ், கேன்சர், பெனிகன், மலிக்னன்ட். மறந்துருச்சா? கேன்சர், நான் கேன்சர். இது நியூரோபிளாசம், சாரி நியோபிளாசம் அப்படிங்கிறது செகண்ட் சாப்டர். ஓகேங்களா? ஸோ அந்த செகண்ட் சாப்டர், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 14th சாப்டர், 15, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இந்த ஜி கோட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா செகண்டரி கோடா இருக்கும். அவ்வளோக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்? இங்க பெயின் ரிலேட்டட் எல்லாமே வந்து இந்த சாப்டர்ல தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்ப G89 அப்படிங்கிறது பெயினுக்கான கோடு. இது வந்து எந்த இடத்துல வரும் வராது அப்படிங்கிறத கரெக்டா பார்த்து போடணும். அது ஓகே. Pain codes are used only when pain management is primary reason for encounter. ஓகேங்களா? பெயின் தான் அவங்களோட கான்செப்ட். பெயினுக்காக தான் வந்திருக்காங்க. லெக் பெயின், ஹேண்ட் பெயின், ஓகேங்களா, நெக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு பெயினுக்காக மட்டும்தான் அவங்க அட்மிட் ஆயிருந்தாங்கன்னா மட்டும்தான் பெயின் கோட்ஸை போடணும். இல்லை அப்படின்னா பெயின் கோடை தேவையில்லாம போடக்கூடாது. ஸோ ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே போக போக கோட்ஸை பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கோடு வந்து ரேஞ்ச் எவ்வளோ? G000100 டு G99 வரைக்கும். ஓகேங்களா? G99 வரைக்கும் நமக்கு இந்த கோடு. ஓகே. G00.9 அப்படிங்கிறது பாக்டீரியல் மெனிங்கிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மூலமா, இன்ஃப்ளமேட்டரி மூலமா நமக்கு வந்துச்சு அப்படின்னா அது பாக்டீரியல் மெனிங்கிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நீங்க என்ன போடணும் அப்படின்னா G00.9 அப்படிங்கிற கோடை போடணும். ஓகேங்களா? ஸோ அதே இது வந்து நீங்க மெனிங்கிட்டிஸ் மட்டும், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்லாம வெறும் மெனிங்கிட்டிஸ் மட்டும் போட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா என்ன பண்ணணும்? G03.9 அப்படிங்கிறத கோடை போடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து ஏன்னா மெனிங்கிட்டிஸ்ல பாக்டீரியல் மெனிங்கிட்டிஸ்ன்னு போட்டாங்க அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா பாக்டீரியல் மெனிங்கிட்டிஸ்க்கு மட்டும் கோடு போட்டா போதும். ஓகேங்களா? இல்ல பாக்டீரியல் போடல அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும்? ஜஸ்ட் G03.9ங்கிற கோடை நீங்க ப்ராசஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இது வந்து மெனிங்கிட்டிஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? ம்ஹும். ஓகே. ஸோ இது சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம மூளை இருக்குல்ல, அதாவது நம்மளோட மூளையில இருந்து முதுகுத்தண்டு வரும் பாத்தீங்களா, கனெக்ட் ஆயிருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல வரக்கூடிய குறைபாடை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த மெனிங்கிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து பாக்டீரியா காரணமா இருந்துச்சு அப்படின்னா அது பாக்டீரியல் மெனிங்கிட்டிஸ். இல்ல அப்படின்னா ஓகேங்களா அன்ஸ்பெசிஃபைடு மெனிங்கிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே. ஸோ சிம்பிளா சொல்ல போனா நல்ல ஹெட்டேக், பயங்கர ஹெட்டேக் இருக்கும், காய்ச்சல் இருக்கும், இந்த கழுத்து புடிச்சுக்கிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல நிறைய பேரு. ஓகேங்களா? கழுத்து ம். பிடிச்சிட்டு வாமிட்டா எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? கண்ணு கூசும். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து மெனிங்கிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ சும்மா குழப்பமாவே இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மெனிங்கிட்டிஸ் எனக்கு அப்படிங்கிறது. எல்லா சிம்டம்ஸும் இருக்கு. அடுத்து வந்து ஓகே. ஸோ என்செஃபலைட்டிஸ்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா அலர்ஜி, மூளை அலர்ஜின்னு சொல்லுவோம் நம்ம அதை. ஓகேங்களா? ஸோ என்செஃபலைட்டிஸ். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா அந்த டிஷ்யூஸ் எல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வீங்கி இந்த பின்னாடி இதே வீங்கி இருக்கிற மாதிரி இந்த கழுத்துப்பட்டையே வீங்கி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் வந்து என்ஃபைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது மேக்சிமம் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால தான் இந்த மூணுமே வரும். ஓகேங்களா? ஸோ அதில் பாக்டீரியால மென்ஷன் பண்ணியிருந்தா அது அது இல்லைன்னா இல்லை. ஓகேங்களா? சில பேருக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த இதுல வந்து இந்த மெனிங்கிட்டிஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜுங்கிறத என்செஃபலைட்டிஸ். ஓகேங்களா? என்செஃபலைட்டிஸ் வந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆஹ் எப்படி சொல்ல, மறதி வந்துடும் அவங்களுக்கு. அவங்களுக்கு நிறைய மறதி வந்து சீசர்ஸ் வந்துடும், வலிப்பு மாதிரி வந்து அவங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து என்செஃபலைட்டிஸ்ல இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். G04.90. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இன்ஃபெக்ஷன்ஸ்னால, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால வரக்கூடியது. பிரெயின், ஸ்பைனல் கார்டு இந்த நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல வரக்கூடியது தான் ஓகேங்களா இந்த இன்ஃப்ளமேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து வந்து என்ன அப்படின்னா மூமெண்ட் அண்ட் டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ மூமெண்ட் அண்ட் டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ்
இதுலதான் முக்கியமா நமக்கு வரக்கூடியது என்ன அப்படின்னா இந்த பார்க்கின்சன் டிசீஸ், மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணும் அப்படி இது சும்மா சொல்ல போனோம்னாவே நர்வ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களே நடக்கக்கூடிய இப்ப சொல்லிடுவாங்க. நீங்க நிறைய படத்துல கூட இந்த பார்க்கின்சன் டிசீஸ் பார்ப்பாங்க. உங்களை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு நடவோட போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்க அந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மூவ்மெண்ட் அண்ட் டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ்னு சொல்லுவோம். அதுல நம்ம முக்கியமானது என்ன அப்படின்னா பார்க்கின்சன் தான். ஓகேங்களா? ஸோ பார்க்கின்சன் அப்படின்னா ரொம்ப மெதுவா நடப்பாங்க. தென் வந்து அவங்களுக்கு ட்ரெமோர் இருந்துகிட்டே இருக்கும், அதாவது நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது. அப்புறம் மசில்ஸ் பிடிச்சிட்டு இருக்குது இந்த மாதிரி. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா டோப்பமைன் குறைஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதிகமாக காஃபி ப்ராசஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கின்சன் டிசீஸோட இது. ஓகேங்களா? ஸோ நம்மளோட நரம்பு மண்டலமே பாதிச்சிச்சு அப்படின்னா அதுதான் பார்க்கின்சன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் அப்படிங்கிறது இம்யூனோ சிஸ்டம் குறைஞ்சிச்சு அப்படின்னா, நம்மளோட ஆட்டோ இம்யூனோ சிஸ்டம் குறைஞ்சிச்சு அப்படின்னா அதுல வரக்கூடியது வந்து மல்டிபிள் ஸ்கலரோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு கரெக்டாக தெரியாம போறது, உடம்பு பலவீனமாகிறது, நடந்து போக முடியாம கொஞ்சம் சிரமப்படுறது, தென் வந்து நரம்பு பிடிச்சி பிடிச்சி இழுத்து அந்த இங்கே வலிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது மல்டிபிள் ஸ்கெலரோசிஸ் அப்படின்னு. அல்சைமர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஸோ நினைவுத்திறன் தப்புற நோயை வந்து அல்சைமர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்துச்சுன்னா G03 அப்படிங்கிறது அல்சைமர்ஸ். இதுல பார்க்கின்சன்ஸ், அல்சைமர்ஸ் இதெல்லாம் வந்து பொதுவா கேட்கக்கூடிய கேள்விகள் இன்டர்வியூல. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. G20, G30 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. G20, G20 நாடுகள் அப்படி இருந்துச்சுன்னா பார்க்கின்சன்ஸ், G30 நாடுகள் அப்படி இருந்துச்சுன்னா அல்சைமர்ஸ். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்க வேண்டியது. அடுத்து வந்து ஏஎல்எஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அமித்ரோபிக் லேட்ரல் ஸ்கெலரோசிஸ் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட எப்படி சொல்றது, வாய் திக்கி திக்கி பேச ஆரம்பிச்சிருவாங்க, பேசுறது மறந்துடும், பேசும்போதே மேம்பரிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து வந்து நடக்க முடியாது, ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டு தான் நடக்கிறாங்க, கால் எடுத்து வைக்க நினைப்பாங்க ஆனா நடக்க முடியாது. அந்த மாதிரி இது. அப்புறம் சாப்பிட முடியாது, விழுங்க முடியலன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து ஏஎல்எஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து G12.21 அப்படிங்கிறது அஹ், இது. ஸோ இதெல்லாம் நர்வஸ் சிஸ்டத்துல முக்கியமான மூமெண்ட் அண்ட் டீஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸ் இந்த மாதிரி. அடுத்து செரப்ரல் பால்சி அண்டு பேரலிசிஸ். ஓகேங்களா? ஸோ நியூரோனால பெரிய ப்ராப்ளம். ஓகேங்களா? நர்வஸ் சிஸ்டத்தோட அடுத்த பெரிய ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னா பேரலிசிஸும் செரப்ரல் பால்சி அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ ஹெமிப்ளீஜியா, பேராப்ளீஜியா. ப்ளீஜியானா என்னமா? தெரியலைங்க சார். ஸோ ப்ளீஜியா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோமே. ப்ளீஜியா அப்படிங்கிறது, ப்ளீஜியாங்கிறது சஃபிக்ஸ். சஃபிக்ஸ்ல வந்து ப்ராசஸ் ஆகாது. தெரியலையா? ஓகே. ஸோ தெரியலைங்க. எங்க இவங்கள காணும், கிருஷ்ணவேணியவே காணுமே, சவுண்டே காணுமே கிருஷ்ணவேணி. ஓகே சார். ஆ அவங்க என் ரொம்ப ப்ளீஜியானா சைலண்ட் என்ன? டைப்பு. சைலண்ட் டைப்பா? அப்படிலாம் இல்ல சார். ஆ அப்ப தெரியலையா தெரியல சார். ஆன்சரு? ஆ தெரியல சார். ஓகேமா, ஓகே. ஸோ பார்ட் ஆஃப்னு அர்த்தம். ப்ளீஜியா மீன்ஸ் பார்ட் ஆஃப். ஒன் பார்ட் ஆஃப் இல்லை ஃபுல் பார்ட்டு அப்படி ப்ராசஸ் பண்றது தான். ஓகேங்களா? ப்ளீஜியா அப்படிங்கிறது. ஓகே. ஸோ சிம்பிளா சொல்ல போனா இப்போ ஹெமிப்ளீஜியா ஒரு சைடு வந்து ப்ராசஸ் பண்றது, பேராப்ளீஜியா பேரலிசிஸ் மாதிரி முழு சைடு ரெண்டு பக்கமே வந்து ப்ராசஸ் பண்றது பேராப்ளீஜியா அப்படிங்கிறது. என்ன கிறிஸ்டா வெளில போயிட்டு திருப்பி வரீங்க? இதுல கண்ணு தெரிய மாட்டேங்குது சார். ஓ, இது ஒரு இன்னொரு இதா? உங்களுக்கு என்ன ஜூம் பண்ணிடவா? இல்ல இல்லைங்க சார், நான் சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அதான் வெளில போயிட்டு திரும்ப வருது. ம் 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 சரி, ஓகே. செரப்ரல் பால்சி. எல்லாமே ஓகேங்களா? பிரச்சனையா இருக்கு.
சில பேருக்கு வந்து என்ன அப்படின்னா செரப்ரல் பால்சி அப்படிங்கிறது எப்ப அப்படின்னா இந்த சைல்ட் பர்த் இருக்கும்ல, சைல்ட் பர்த்துக்கு முன்னாடி சில பேருக்கு அந்த பெயினை தாங்காம அதுக்கப்புறம் பெயினை தாங்காம வரக்கூடிய இதெல்லாம் வந்து செரப்ரல் பால்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? குழந்தை பிறக்கிறதுக்கு முன் அல்லது பிறந்த உடனே மூளையில ஏற்பட்டக்கூடிய அந்த குழந்தையோட சேதம், அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செரப்ரல் பால்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து என்ன அப்படின்னா கை கால் வந்து சரியா வராது, தசை வந்து இறுக்கமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து செரப்ரல் பால்சியோட இது. ஓகேங்களா? ரைட். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெமிப்ளீஜியா. ஓகேங்களா? ஹெமிப்ளீஜியா அப்படின்னா ஒரு பக்கம் கை கால் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பேர் வந்து ஹெமிப்ளீஜியா அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா முழுவதாவே செயல் வந்துடும். லெஃப்ட் ரைட், சாரி, லெஃப்ட் லெக், லெஃப்ட் ஹேண்டு, இந்த மாதிரி முழுசா வந்து பண்ணுச்சு அப்படின்னா அது. ஸோ ஹெமிப்ளீஜியாவோட முக்கியமான கான்செப்டே ஸ்ட்ரோக் தான். ஓகேங்களா? ஸ்ட்ரோக்னால வரக்கூடியது தான் ஹெமிப்ளீஜியா இல்ல பேராப்ளீஜியா. ஓகேங்களா? சுத்தமாவே கை கால் விழுந்துருச்சு, ரெண்டு கை காலுமே விழுந்துருச்சுன்னு சொன்னாங்கன்னா அது பேராப்ளீஜியா. ஒரு பக்கம் விழுந்துச்சு, ஒரு பக்கம் ஒர்க் ஆகல அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் ஹெமிப்ளீஜியா அப்படின்னு சொல்ற ப்ராசஸ். மேக்சிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஹேண்டு, லெக்கு, ஃபேஸு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அஹ், வரக்கூடியது அந்த ஹெமிப்ளீஜியா அண்டு பேராப்ளீஜியா அப்படிங்கிறது. ஸோ G81.9ங்கிறது, G80ங்கிறது செரப்ரல் பிளான்சி, G81.9ங்கிறது ஹெமிப்ளீஜியா, 82.2ங்கிறது பேராப்ளீஜியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெட்டேக் டிசார்டர். ஸோ மைக்ரைன். ஸோ ஹெட்டேக் இருந்துச்சு அப்படின்னா மைக்ரைனுக்கு வந்து ஓகே, G43.909 அப்படிங்கிறது. அடுத்து வாஸ்குலர் ஹெட்டேக் அப்படின்னு வெறும் ஹெட்டேக் மட்டும் இருந்துச்சுன்னா R51.9 போடணும். ஒன்லி மைக்ரைன் இருந்தால் மட்டும்தான் நம்ம G43.909 போடணும். இல்லை வாஸ்குலர் ஹெட்டேக் வந்து G44.1 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மைக்ரைனுக்கான கோட். பெயின், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? பெயின்கான கோடு கம்பல்சரி இன்டர்வியூல இந்த கோடை வந்து கேட்காம இன்டர்வியூவே கிடையாது, ஆர் டெஸ்ட்டுமே கிடையாது. பெயினுக்கான கோடு G89. தூக்கத்தை கூட மறக்காதீங்க. ஓகேங்களா? G89ங்கிறது பெயினுக்கான கோடு. பெயினை பொறுத்த வரைக்கும் டூ டைப்ஸ் ஆஃப் பெயின் இருக்கு. ஒன்று வந்து அக்யூட் பெயின், இன்னொன்று கிரானிக் பெயின். ஓகேங்களா? ஸோ அக்யூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சம்திங் மேல்புறமா ஏற்பட்டக்கூடிய பெயின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீழே விழுந்து காயம் படுறது. ஓகேங்களா? ஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட்ல காயம் வர்றது, இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்யூட் பெயின். திடீர்னு ஒரு பெயின் வந்துச்சு அப்படின்னா அது வந்து இப்போ கையில் திடீர்னு கத்தியில கட் பண்ணிட்டு வர பெயின், இதெல்லாம் அக்யூட் பெயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிரானிக் பெயின் அப்படின்னா லாங் டேர்ம் வரக்கூடியதெல்லாம் கிரானிக் பெயின். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்ஜரி பண்ணியிருக்கோம், அந்த டைம்ல எனக்கு வருது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா கிரானிக் பெயின் சொல்லுவோம். ஓகேங்களா? NEC நாட் எல்ஸ்வேர் கிளாசிஃபைடு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளா சொல்ல போனா கிரானிக் பெயின்ங்கிறது எந்த இதனால வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அதனாலதான் அதை வந்து கிரானிக் பெயின் NEC சொல்லுவோம். அப்போ அக்யூட் பெயின் டியூ டு ட்ராமா. ஓகேங்களா? ஏதாச்சும் ஆக்சிடென்ட்டு ஆர் ஏதாச்சும் ஒரு காயம் பட்டதுனால வந்த பெயினா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அக்யூட் பெயின். G89.11 பெயின்னாவே G89. ஓகேங்களா? அது அதர் அக்யூட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின், ஏதாச்சும் வந்து உங்களுக்கு அறுவை சிகிச்சை ஏதாச்சும் பண்ணும் போது அதுக்கு அடுத்து வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன காயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கையில் ஏதாச்சும் ஒரு கிழிச்சதுக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதை வந்து சூச்சர்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த சூச்சர்ஸ் வலி இருக்கும் அப்படிங்க, அது தட் இஸ் கால்ட் அதர் அக்யூட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின் அப்படிங்கிறது. கிரானிக் பெயின் அப்படிங்கிறது ரொம்ப நாளமா இருக்கு. இப்போ சிம்பிள் சிசேரியன் பண்றாங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி பெயின்ஸ் எல்லாம் ப்ராசஸ். இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அதர் கிரானிக் பெயின்ஸ் நீண்ட காலமா வந்துச்சுன்னா அது பேர் கிரானிக் பெயின்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதே இது கிரானிக் பெயின் எந்த ஒரு இதுவுமே குறிப்பிடாம, காரணமே குறிப்பிடாம வெறும் கிரானிக் பெயின் மட்டும் சொன்னாங்கன்னா G89.2 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து நியோபிளாசம். நியோபிளாசம் என்ன? கேன்சர், டியூமர், அது மூலமா பெயின் இருந்துச்சு அப்படின்னா G89.3 அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து அதுலயே சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்கு. இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரானிக் பெயின் சிண்ட்ரோம்னு வந்துச்சுன்னா வேற, கிரானிக் பெயின் வேற, கிரானிக் பெயின் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வேற. ஓகேங்களா? அது சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதனால நம்மளோட
எப்படி சொல்றது, லைஃப் ஸ்டைலே மாறிடும் சிண்ட்ரோம்னால. தொடர்ந்து நிறைய நாள் பெயினே இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா தனிமையிலே இருப்பீங்க, இல்ல சாப்பிடவே மாட்டீங்க சரியா, ஓகேங்களா, உடல் மெலிஞ்சு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து கிரானிக் பெயின் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு G89.4. ஓகேங்களா. ஸோ அப்ப இதுல கிரானிக், சார் அக்யூட்னா என்ன அர்த்தம்? ஸ்மால் டேர்ம்ல வரக்கூடிய பெயின் எல்லாமே அக்யூட் பெயின் அர்த்தம். கிரானிக் பெயின்னா லாங் டேர்ம் பெயின் எல்லாமே கிரானிக் பெயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. போஸ்ட் ஆபரேட்டிவ் அப்படின்னா ஏதாச்சும் சர்ஜரி ஆறு இதுக்கு முன்னாடி வந்தது, அதுக்கப்புறம் போஸ்ட் ஆபரேட்டிவ் அதுக்கப்புறம் வரக்கூடிய பெயின் எல்லாத்தையுமே, ஓகேங்களா, போஸ்ட் ஆபரேட்டிவ் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ரைட். ஸோ இதுதான் வந்து பெயினுக்கான கான்செப்ட். G89 மறந்துடவே மறந்துடாதீங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கைட்லைன்ஸ் சைடு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டாமினண்டா நான் டாமினண்டா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஹெமிப்ளீஜியா, பேராப்ளீஜியா, பேராப்ளீஜியா கூட போத் சைடு, ஓகேங்களா. மோனோப்ளீஜியா ஒரு சைடு இந்த பக்கம் வந்து இருக்கிறதுக்கெல்லாம், ஒரு சிங்கிள் பிளீஜியாக்கெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து டாமினன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். டாமினன்ட்னா என்ன சார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ரைட் சைடு அஃபெக்ட் ஆனுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டாமினன்ட். லெஃப்ட் சைடு அஃபெக்ட் ஆனுச்சுன்னா அதுக்கு பேரு நான் டாமினன்ட். அவங்க சைடை மென்ஷன் பண்ணாங்கன்னா நீங்க டாமினன்ட்டுக்கானதை புரிஞ்சுக்கணும். அப்ப ரைட் சைடுன்னு எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து டாமினன்ட். லெஃப்ட் சைடுன்னு இருந்துச்சுன்னா அது வந்து நான் டாமினன்ட். பைலேட்டரலா இருந்துச்சு இல்ல ஆம்பிடெக்ஸ்ட்ரஸா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரும் டாமினன்ட் தான். ஓகேங்களா. ஸோ ஒருவேளை டாமினன்ஸ் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நீங்க இப்படிதான் புரிஞ்சுக்கணும். ரைட் சைடுன்னு இருந்தா டாமினன்ட் கோட் டாமினன்ட்னு தெரிஞ்சுக்கணும். லெஃப்ட் சைடு இருந்தா, லெஃப்ட் சைடு இருந்தா மட்டும் நான் டாமினன்ட். மற்ற எதுவா இருந்தாலும் போத்தா இருந்தாலோ இல்ல ஆம்பி டெக்ஸ்ட்ரஸா இருந்தாவோ எதுவா இருந்தாலோ அது எல்லாமே டாமினன்ட் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பெயின் கோடை பொறுத்த வரைக்கும் நீங்க அக்யூட் பெயினா, கிரானிக் பெயினா, நியோபிளாசம் பெயினா, இல்ல பெயின் மேனேஜ்மெண்ட் விசிட்ஸா அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணிக்கணும்னா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ பெயின் ரிலேட்டட்னால உங்களுக்கு வந்திருக்காங்களா அப்படிங்கிறது பெயின் மேனேஜ்மெண்ட் விசிட். ஸோ அதை வந்து கம்பல்சரி தெரியணும். ஓகே. ஸோ ஜஸ்ட் பெயின் கண்ட்ரோல் அப்படி இந்த மாதிரி அல்ல, பெயின் ஏற்கனவே இருந்து ஸ்டாப் ஆயிருச்சு இல்ல அப்படின்னா ஏதாச்சும் மேஜர் ஸ்டிங்கா இருந்து அதுல பெயின் அப்படிங்கிறத அந்த இவங்க யாரு பேஷண்ட் வந்து சொன்னாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா பெயின் கோட் போடக்கூடாது. ஒன்லி டாக்டர் டாக்குமெண்ட் பண்ணியிருந்து இந்த நாள்ல அக்யூட், கிரானிக், நியோபிளாசம், பெயின் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி இது போட்டிருந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும்னா கோட் பண்ணணும். பெயின் கண்ட்ரோல்னு போட்டா பெயின் கோட் போடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஓகேயா. ஸோ அப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க பெயின் கோட்லாம் ப்ராசஸ் பண்ணக்கூடாது. ரைட். ஓகே. ஓகே. அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட் டயக்னாசிஸ். எப்போ வந்து பெயினை வந்து ஃபர்ஸ்டா ப்ராசஸ் பண்ணணும்? ஒரே செகண்ட்மா. ஸோ எப்போ வந்து G89 அதாவது பெயினுக்கான கோடு வந்து ஃபர்ஸ்ட் போடணும் அப்படின்னா விசிட் ஒன்லி ஃபார் பெயின் கண்ட்ரோல் ஆர் பெயின் மேனேஜ்மெண்ட். பெயினுக்காக மட்டுமே அட்மிஷன், பிரைமரி சீஃப் கம்ப்ளைண்ட் வந்து பெயின் மட்டும் இருந்தா ஓகேங்களா நீங்க வந்து G89 ஃபர்ஸ்ட் போட்டோம், இல்லைன்னா G89 செகண்டரி தான் வரும். அடுத்து நியூரோ சிமுலேட்டர் இன்சர்டட் ஒன்லி ஃபார் பெயின் கண்ட்ரோல். நம்ம இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூரோ ஸ்டிமுலேட்டர் இன்சர்டட். ஓகேங்களா. சில பேருக்கு நர்வ்ஸ் ப்ராப்ளம் இருக்கும்போது அவங்களுக்கு நியூரோ ஸ்டிமுலேட்டர் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸ்டெட் வைக்கிற மாதிரி நியூரோ ஸ்டிமுலேட்டர் வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது அதுல பெயின் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு G89ங்கிற கோட ஃபர்ஸ்ட் போடணும். ஆர் எல்ஸ் நீங்க மற்ற எதுக்குமே ஃபர்ஸ்ட் கோடா பெயின் கோட போடக்கூடாது, செகண்டரி கோடா தான் பெயின் கோட போடணும். ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா
G89 பிளஸ் சைட் ஸ்பெசிபிக் பெயின் கோட்ஸ் எந்த சைடு அப்படிங்கிறத நீங்க ப்ராசஸ் பண்ணணும். இப்போ சிம்பிளா சொல்ல போனா யூஸ் போத் கோட்ஸ் வென் சைட் கோட் கன்ஃபார்ம்ஸ் லொகேஷன் அக்யூட்டா கிரானிக்கா நியோபிளாசம் ரிலேட்டடா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ணும்போது ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பெயின் மேனேஜ்மெண்ட் விசிட்டா இருந்துச்சுன்னா பெயின் மேனேஜ்மெண்ட் விசிட்னு இருந்தா மட்டும் G89 ஃபர்ஸ்டா போடுங்க. ஆர்எல்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அதர் கோட்ஸை ஃபர்ஸ்டா போட்டு பெயின் கோடை வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா செகண்டரி கோடா மென்ஷன் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க சினாரியோ பார்க்கும்போது ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா. சிம்பிள். பெயின் பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அது மட்டும் இருந்துச்சுன்னா அந்த கோடை G89 ஃபர்ஸ்ட் போடணும், இல்லைன்னா செகண்டரி தான் போடணும். ஓகேங்களா. இதுதான். அடுத்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயினா இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா டிஃபால்ட்டா அக்யூட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின் அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணணும். ஓகேங்களா. அதை வந்து கிரானிக் அப்படிங்கிறத எடுக்கக்கூடாது. வெறும் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின் மட்டும் இருந்துச்சுன்னா அக்யூட்டா தான் எடுக்கணுமே தவிர கிரானிக்கா எடுக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அதோட 19th சாப்டர் ஃபுல்லாவே நியூரோ ஸ்பெசிபிக் கோட்ஸ் தான். அந்த சாப்டருக்குள்ள இருக்க கோட போட ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா. அதான். ஸோ அக்யூட்டா இருந்துச்சுன்னா G89.18 கிரானிக்கா இருந்தா G89.28 ஸ்பெசிஃபிக்கா நீங்க மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. இது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் தான். ஓகே. நெக்ஸ்ட் கிரானிக் பெயினா இருந்துச்சு அப்படின்னா ஒன்லி ப்ரொவைடர் கிரானிக் பெயின் அப்படின்னு போட்டா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா கிரானிக் பெயினுக்கான கோடு போடணும். இல்லைன்னா அது அக்யூட் பெயின் தான் அர்த்தம். வெறும் பெயினை நீங்க கிரானிக் பெயின் எடுத்துக்க கூடாது. எய்தர் அவங்க சர்ஜரியே போயிருந்தாலும் அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கிரானிக் பெயின் எடுத்துக்க கூடாது. அவங்க கிரானிக் பெயின் மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் எடுக்கோங்க. அதுக்கு G89.2ங்கிற மென்ஷனை பண்ணி ஆகணும். ஓகேங்களா. ரைட். ஓகே. ஸோ அதே மாதிரி கிரானிக் பெயின் சிண்ட்ரோம் அந்த வேர்டு சிண்ட்ரோம் போட்டா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும்னா கிரானிக் பெயின் சிண்ட்ரோம்கான கோடு போடணும். நீங்க பாருங்க கிரானிக் பெயினுக்கு G89.2வும் கிரானிக் பெயின் சிண்ட்ரோம்க்கு G89.4 ரெண்டையும் போடக்கூடாது, இல்லைன்னா 2 போட்டுறக்கூடாது. ஓகேங்களா. சிண்ட்ரோம்ங்கிறது வேற. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது கிரானிக் பெயின் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது இருக்கு. அது லைஃப் ஸ்டைல்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சோசியல் ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். அதை வச்சு கிரானிக் பெயின் சிண்ட்ரோம்னு வேர்டு போட்டுருந்தா மட்டும் G89.4 போடும். ஓகேங்களா. அடுத்து கேன்சர் சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு பெயின் இருந்துச்சுன்னா G89.3 அப்படிங்கிறது போடுங்க. ஸோ மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் ஓகேங்களா பெயின் டியூ டு கேன்சர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த நியோபிளாசம் ரிலேட்டட் பெயின் கோட்ஸை போடணும். ஓகேங்களா. அதுல அக்யூட் ஆர் கிரானிக் ரெண்டுமே வரலாம். ஓகேங்களா. ஆனா இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்டரி கோடை தான் வரும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கோடு வந்து ஓகே பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அதுக்கப்புறம் இது செகண்டரி நியோபிளாசம் ரிலேட்டட் கோடு வரும். ஓகே. இப்போ நான் ஒரு சினாரியோ பார்ப்போம். The patient is admitted with fever, neck stiffness, and altered sensorium. Diagnosis confirm bacterial meningitis அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு ஏதோ பாக்டீரியா மூலமா மெனிங்கிட்டிஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா G00.9 அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணிடணும். அப்போ பாக்டீரியல் மெனிங்கிட்டிஸ் போது சாப்டர் 6க்குள்ள வந்து ப்ராசஸ் பண்ணிடணும். ஓகேங்களா. ஸோ அதே இது வந்து பேஷண்ட் வித் ப்ரமோஸ் அண்ட் ரிஜிட்லி டயக்னாஸ்ட் வித் பார்க்கின்சன் டைரக்டா பார்க்கின்சன் சொல்லிட்டாங்க. G20 மென்ஷன் பண்ணலாம். G30 G20ங்கிறது பார்க்கின்சன்ஸ், G30 மல்டிபிள் மல்டிபிளா. ஓய் G30 மல்டிபிள். சார். G30 G30 மறதியா உங்களுக்கு மறதியா. மறதி நோய். என்னது G30 அல்சைமர். அல்சைமர். G20 பார்க்கின்சன். கத்தி கத்தி ஒரு 4 வாட்டி சொன்னேனே. G20ங்கிறது பார்க்கின்சன்ஸ், G30ங்கிறது அல்சைமர்ஸ். ஓகேங்களா. So, patient present with recurrent unilateral headaches diagnosed as migraine. Okay, migraine அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா migraine unspecified or not intractable அப்படின்னு இருந்துச்சுன்னா G43.909ங்கிற கோட போட்டணும். ஓகேங்களா. இங்க வந்து அன்ரிட்டல் ஹெட்டேக் அப்படின்னு போட்டுறதுனால நீங்க ஹெட்டேக்கான கோடு R51 ஓகேங்களா அப்படிங்கறத போடக்கூடாது. மைக்ரைன் வந்துட்டா G கோட் போடணும். ஓகேங்களா. இந்த கோடு போடக்கூடாது. ஓகே. ஸோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா
மைக்ரைனுக்கு G43.909 அப்படிங்கிறது. ஓகேங்களா? ரைட். ஒரே செகண்ட். நேற்று ஒரு பேப்பர்ல நேற்று எழுதிட்டேன், அது மாதிரி எழுதுங்க கையெழுத்தி முடிச்சுட்டு வாங்கலாம். So, patient admitted only for chronic low back pain management, no new diagnosis made. ஓகேங்களா? அப்ப கிரானிக் பெயின் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லோ பேக் பெயின் மேனேஜ்மெண்ட், அப்படி பெயின் மேனேஜ்மெண்ட்ன்றதோட நீங்க என்ன விட பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கான கோட் போடக்கூடாது. இது கிரானிக் லோ பேக் பெயின் அப்படின்னு அர்த்தம். கிரானிக் பெயின் தான் இதுக்கு வரும். அதர் கிரானிக் பெயினுக்கு G89.29 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும்போது பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கான கோடு தான் G89, அதில் 29ங்கிறது கிரானிக் பெயின் அப்படிங்கிறதுக்கான கோடை போட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பெயின் மேனேஜ்மெண்ட்னா பெயினுக்கான கோடு தான் போடணும்னு அர்த்தம். அவ்வளோதான். அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே. ரைட். அடுத்து கேன்சர் பேஷண்ட் அட்மிட்டட் ஃபார் பெயின் கண்ட்ரோல். ஓகேங்களா? பெயின் கண்ட்ரோல்னு வந்துச்சுன்னா அது ரெண்டாவது கோடா தான் நமக்கு வரும். ஓகே. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டியூ டு மலிக்னன்சி, அப்போ நியோபிளாசம் சம்பந்தமான நியோபிளாசம் ரிலேட்டட் பெயினுக்கு வந்து G89.3யும். ஓகேங்களா? அடுத்து மலிக்னன்ட் நியோபிளாசம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம நியோபிளாசம் சாப்டர் பார்த்தோம்ல, ஸோ செகண்ட் சாப்டர்ல அதுல மலிக்னன்ட் நியோபிளாசம் வரும். அது இங்க பெயின் கண்ட்ரோல், பெயின் மேனேஜ்மெண்ட் இது ரெண்டு வேர்டு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கோடு G83 G89 கோடு வரணும். இதே இது இந்த பெயின் கண்ட்ரோல் ஆர் பெயின் மேனேஜ்மெண்ட் இல்லாம பெயின் டியூ டு மலிக்னன்சின்னு வந்துச்சுன்னா மலிக்னன்ட் நியோபிளாசம் ஃபர்ஸ்டும் நியோபிளாசம் ரிலேட்டட் பெயின்ங்கிறது செகண்டும் வரணும். புரியுதா லாஜிக்கு? இந்த கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் இந்த ரெண்டு வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெயின் கண்ட்ரோலோ பெயின் மேனேஜ்மெண்ட்டோ வந்துச்சுன்னா அது வந்து ரெண்டாவது கோட் ஃபர்ஸ்ட் கோடா G18 வந்துடணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் அப்போ பெயின் கண்ட்ரோல் இஸ் அ மெயின் ரீசன் ஃபார் அட்மிஷன் போட்டதுனால தான் நமக்கு என்ன அப்படின்னா G89 கூட ஃபர்ஸ்ட் ஆகும். அடுத்து இது ஒன் சைடு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ரைட் சைடுன்னு போட்டாங்க. அப்போ ரைட் சைடு மீன்ஸ் டாமினன்ஸ். டாமினன்ஸ் நாட் டாக்குமெண்டட் பண்ணியிருந்தாலும் நமக்கு ரைட் சைடுனா என்ன அர்த்தம்? டாமினன்ட் கோடு. ஓகேங்களா? அப்போ ரைட் சைடு டிஃபால்ட்டா டாமினன்ட். அப்போ என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஹெமிப்ளீஜியா. ஓகேங்களா? ரைட் டாமினன்ட் சைடு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கணும். அப்போ G81.99. இதே இது வந்து லெஃப்ட் சைடு ஹெமிப்ளீஜியான்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது நான் டாமினன்ட். அப்போ ஹெமிப்ளீஜியா. ஓகேங்களா? லெஃப்ட் நான் டாமினன்ட் சைடுன்னு வரும். புரியுதா? லாஜிக் இவ்வளவுதான். அடுத்து அல்சைமர்ஸ். ஓகேங்களா? Z30 அப்படிங்கிறது அல்சைமர். Z20ங்கிறது என்னது? G30 G சார். G30ங்கிறது அல்சைமர்ஸ். G20ங்கிறது பார்க்கின்சன். பேரலைஸ் கூடாது பேரலைஸ் இல்லதா? என்ன பேரலைஸ்? சார், அதான் ஸ்ட்ரோக்குள்ளது நீங்க சொன்னீங்க. ஸ்ட்ரோக்குள்ளதா? ஸ்ட்ரோக்கே சொல்லலையா? பார்க்கின்சன் சார். மறதிக்கும் ஸ்ட்ரோக்குக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? பார்க்கின்சன். அதையே மறந்துட்டீங்க. G20ங்கிறது பார்க்கின்சன்ஸ், G30ங்கிறது அல்சைமர்ஸ். அல்சைமர்ஸ். ஓகே. மறக்கவே கூடாது, கேள்வி கேட்பாங்க. எனக்கு ஈஸி, நான் கிளாஸ் எடுத்துட்டு போயிருவேன். நீங்க தான் சார், நீங்க இன்டர்வியூல வந்து முக்கியமான இன்டர்வியூ கோடு எதுவோ அதை எங்களுக்கு மென்ஷன் பண்ணி எங்களுக்கு அனுப்பிவிடுங்க சார். நாங்க படிச்சுக்கோம். கொஸ்டின் பேங்க். அப்ப இப்ப சார் படிக்க கொஞ்சம் மாட்டீங்க. ஈஸியா இருக்கணும்ல. இப்ப அதான் சொல்றேன், இப்ப படிக்க மாட்டீங்க, அப்புறம் படிச்சுக்கிறேங்கிறீங்க. படிச்சுக்கோங்க. இல்ல இல்ல அப்புறம் எதுக்கு படிச்சுப்பேன். மொத்தமா கிளாஸ் ஸ்டாப் பண்ணிட்டு என்ன அதையே அனுப்பிவிட்டுருவா? இல்ல 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 மெயினானது அனுப்பிட்டீங்கன்னா ஓகே படிச்சுக்குவோம். அப்போ சரி. இன்டர்வியூ அப்போ கரெக்டா இது பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. நான் அப்பப்பயே உங்களுக்கு சொல்லியாரு அந்தந்த சாப்டர் நடத்தும் போது. எபிலெப்சி அப்படிங்கிறது G40. ஓகேங்களா? இதுதான் சீசர். ஓகே. ஸோ எபிலெப்சி அப்படிங்கிறது G40.909 அப்படிங்கிறது எபிலெப்சி. இங்கே நாட் இன்ட்ராக்டபிள்ங்கிறதுனால நாட் இன்ட்ராக்டபிளுக்கு 909ங்கிறது அன்ஸ்பெசிஃபைடுங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியம். அடுத்து ரைட் சைடட் ஹெமிப்ளீஜியா. டாமினன்ட் இல்லையா? டாமினன்ட். Nominant. சூப்பர். ரைட். லெஃப்ட் சைடா இருந்தா நான் non-dominant. ஓகே. போத் சைடா இருந்தா டாமினன்ட். ஓகே குட். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகே. அடுத்து லெஃப்ட் சைடுடும் போது இங்க போட்டாங்களா ஹெமிப்ளீஜியா லெஃப்ட் நான் டாமினன்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாவே லெஃப்ட் சைடுங்கிறது நான் டாமினன்ட், அதனால நம்ம இதை மென்ஷன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்து ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ்னா டாமினன்டா நான் டாமினன்டா? ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ்.
டாமினன்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ ஹெமிப்ளீஜியா ஆம்பிடெக்ஸ்ட்ரோஸ்ங்கிறது ரைட் சைடட். ஏன்னா அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, வித் ரைட் சைடட் ஹெமி பேராசிஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ரைட் டாமினன்ட் சைடை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆம்பிடெக்ஸ்ட்ரோஸ்னா டாமினன்ட் அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா? அடுத்து லெஃப்ட் சைடட் ஹெமிப்ளீஜியா அப்படிங்கும்போது இது டாமினண்டா நான் டாமினண்டா? இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் டாமினன்ட். ப்ரொவைடட் டாக்குமெண்டட் லெஃப்ட் ஹேண்ட் இஸ் டாமினன்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மென்ஷன் பண்ணலைன்னா தான் லெஃப்ட் சைடு என்னன்னு சொல்லணும், நான் டாமினன்ட். அதே இதை வந்து ப்ரொவைடர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் இஸ் டாமினன்ட்னு மென்ஷன் பண்ணிட்டா ஹெமிப்ளீஜியா லெஃப்ட் டாமினன்ட் சைடுங்கிறத மென்ஷன் பண்ணணும். புரியுதுங்களா? நான் டாமினன்ட்டை மென்ஷன் பண்ணலாம். புரியுதா? ஓகே சார். புரியுதா? மென்ஷன் பண்ணியிருந்தா ப்ராசஸ் பண்ணணும். ம் ஓகே. ஸோ மெமரி ரூலை பொறுத்த வரைக்கும் ரைட் சைட்னா டாமினன்ட், லெஃப்ட் சைட்னா நான் டாமினன்ட், அண்ட் ஆம்பிடெக்ஸ்ட்ரோஸ்னா டாமினன்ட். ஓகே. ம் அவ்வளோதான். இதுதான் வந்து நர்வஸ் சிஸ்டம்ல நமக்கு தெரிய வேண்டிய இது. ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இல்லை, ஆனா நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க. சொல்றது ஈஸியா இருக்கு, ஆனா உங்களுக்கு தான் படிக்கும்போது தான் புரியல. நேத்து எப்படி அந்த டெஸ்ட் எழுதுனீங்க, இதை பாத்தீங்களா, ஒர்க் பண்ணி பாத்தீங்களா, மஸ்குலோஸ்கெலட்டல் ஆமா சிஸ்டம் சார். அதெல்லாம் ஈஸியா சார் இருந்துச்சா? மஸ்குலர் சிஸ்டம் மட்டும் தான் மனப்பட மாட்டேங்குது. ஏன்? டைஜஸ்டிவ் ரெஸ்பிரேட்டரி கொஞ்சம் நல்லா மண்டையில ஏறுது. ஓகே, உங்களோட ஏரியாவா இருந்திருக்கும். நீங்க ஏதாச்சும் ஆமா. ஒர்க் பண்ணிருப்பீங்க, அதனால அது ஈஸியா இருந்திருக்கும். இது புது ஏரியாவா இருந்ததுன்னா இதா இருந்திருக்கும் உங்களுக்கு. வேற ஒண்ணும் இல்ல. சார் நீங்க இந்த 30-20 கோடு சொல்றீங்கல்ல, ம் அந்த கோட்ஸ் மட்டும் கொஞ்சம் தனியாவே பிடிஎஃப் பண்ணணுமா? இப்ப நான் கொடுத்துருக்கிறது வந்து, மேடம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது மட்டும் கோட்ஸ் கிடையாது, மொத்தம் 72,000 கோட்ஸ். நான் உங்களுக்கு 72,000 கோட்ஸையும் சொல்லல. எது மோஸ்ட் வருமோ, எது இன்டர்வியூல கேட்பாங்களோ, எது சிபிசி எக்ஸாம்ல கேட்பாங்களோ, எது கம்பெனில ஒர்க் பண்ணுவீங்களோ அந்த கோடை மட்டும் தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். புரியுதுங்களா? இந்த பிபிடியை ரெடி பண்ணவே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் ஆனுச்சு. இது வந்து நீங்க எங்க போனாலும் இந்த கோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அவங்க சிம்பிளா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னென்ன மாதிரி இப்ப ஹெட்டிங் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்ப நீங்க வெளியில படிச்சீங்கன்னா மெடிக்கல் கோடிங் எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்ப நான் சாப்டர் 6ல வந்து கைட்லைன்ஸை வாசிப்பாங்க. ஓகேங்களா? சாப்டர் 6ங்கிறது நர்வஸ் சிஸ்டம். இதுல வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுல என்னென்ன டிசீசஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா, நர்வ் சம்பந்தப்பட்டது, இன்ஃப்ளமேஷன் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் இருக்கும். ஸோ இதுல வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முக்கியமான டிசீசஸ் பார்க்கின்சன்ஸ், அல்சைமர்ஸ் அப்படிதான் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைடு டாமினன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்படி தான் இருக்குமே தவிர மற்றபடி கோர்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. புக்கில் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோர்ஸ் சொல்கிறேன். அதில் என்ன ரூல் வருங்கிறத கீழேயே உங்களுக்கு பாருங்க மென்ஷன் பண்ணியிருப்பேன்னா, ஒவ்வொன்றுக்கும் கீழே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எது டாமினன்ட் எது நான் டாமினன்ட், அதுக்கு சினாரியோ, இந்த சினாரியோலாம் சொல்லவே மாட்டாங்க. நம்ம இப்போ லைவா ஒரு சினாரியோ எடுத்து அதை எப்படி ப்ராசஸ் பண்றது, இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் நீங்க அந்த சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இன்னமும் புரிஞ்சு போயிடும். நான் தான் சொல்றேன்ல, இதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் 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 பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ணீங்கன்னா சரியாயிடும். ஓகே சார். ஓகே. ஸோ இந்த பிபிடியை நான் அனுப்பி விடுறேன். ஓகே, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இருக்கிற ஆன்சரை வந்து கம்பேர் பண்ணி படிங்க. டவுட்ஸ் இருந்தா நிறைய கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? டவுட்ஸ் கேட்டா மட்டும் தான் எனக்கும் தெரியும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு. நானா வந்து இங்க ஜோசியமோ இல்லை மந்திரமோ போடல. உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? நீங்களா சொன்னீங்கன்னா ரைட், ஓகே உங்களுக்கு இந்த டவுட் இருக்கு, நான் அதை ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, எவ்வளவு ஈஸியா ப்ராசஸ் பண்ண முடியும் அவ்வளோ. ஓகே ரைட், இந்த பிபிடியை நான் அனுப்பி விடுறேன். சார் ஒரே நிமிஷம். ம் இந்த டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸ் வந்து எத்தனை மாசம் சார்? டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து ஆன்லைன்ல வந்து 1 மாசம் இருக்கு மேடம். ஓகே. அதே இது வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் ஃபுல் கோர்ஸும் இருக்கு, அது வந்து 4 மாசம் ஆகும். இப்ப 1 மாசங்கிறது வந்து யார் அப்படின்னா, ஏற்கனவே எனக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ் ஓரளவு தெரியும் அப்படிங்கிறவங்க அதான் அப்டேட் கேக்குறேன். பண்ணிக்கிறது. அவங்க அப்டேட் ஏன்னா அதுல வந்து பண்றதுக்கு. நிறைய ப்ராஜெக்ட் வரும்ல சார்? ஆமா ஆமா, நிறைய வரும். இப்ப ஹெல்த் கேர் டேட்டா அனலிட்டிக்ஸே வந்து இப்ப நிறைய வந்துட்டு இருக்கு மேடம். இப்ப இதுலயே நீங்க இதை ஐசிடி முடிச்சதுக்கு அப்புறம், ஹெச்சிபிசிஎஸ் ஐசிடி கோடு முடிச்சதுக்கு அப்புறம் அதோடய நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டேட்டா அனலிட்டிக்ஸும் படிச்சுக்கலாம். அதையும் சாரி, டேட்டா அனலிட்டிக்ஸ் வித் ஏயும் இருக்கு. இது மாதிரி இண்டஸ்ட்ரி மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ ஹெல்த் கேர் டேட்டா அனலிட்டிக்ஸ் ரோல் போட்டு பாருங்க, அவ்வளோ ரோல் கேட்குறாங்க.
அவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. இல்ல இல்ல ம் எனக்கு இல்ல, எங்க ம் வீட்டு பக்கத்துல ஒரு ஹேண்டிகேப் பையன் இருக்கான். சரி சரி. டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸ் அவங்க இருக்கு மேடம். ஆனா அதுல 4 மாசம் கோர்ஸும் இருக்கு, 1 மாசம் கோர்ஸும் இருக்கு. அது நீங்க அது 10th தான் அந்த பையன் படிச்சிருக்காங்க சார், படிக்கலாமா? வாய்ப்பு இல்லை. எனி டிகிரி வேணும் மேடம் கம்பெனிக்கு. ஓ, அப்படியா? டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு எனி டிகிரி வேணும். வேற அட்லீஸ்ட் ஏதாச்சும் டிப்ளமோ. கோர்ஸ் இருக்குங்களா சார்? அட்லீஸ்ட் டிப்ளமோவாச்சும் படிச்சிருக்கலாம். இல்ல மேம் 10th முடிச்சுட்டு ப்ராசஸ் பண்ண முடியாது. ஐடி இண்டஸ்ட்ரியே இருக்க மாட்டாங்க. இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே போக முடியாது. நீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் வேணும் வரணும் அப்படின்னா மினிமம் டிகிரி வேணும் ஆர் டிப்ளமோ வேணும். அந்த அதுதான் ரொம்ப பையன் முக்கியம். 10th தான் முடிச்சிருக்கானாமா. ம். கொஞ்சம் இப்பதான் ஹிப்புக்கு மேடம் கீழே வந்து முன்னாடி முன்னாடி தான் மேடம் ஹேர்லெஸ். டிகிரி கன்ஃபார்மு. இப்பதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிப்ளமோவே எலிஜிபிள் ஆக்கியிருக்காங்க. இல்லைன்னா டிப்ளமோ கூட நாட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா டிப்ளமோலையும் ஏஐடிஎஸ்லாம் வந்ததுனால டிப்ளமோவையும் இப்போ எலிஜிபிள் ஆக்கிட்டாங்க. ஆனா இப்போ 10th 12th இங்கே ப்ராசஸ் பண்ண முடியாது மேடம். ஒன்லி எனி டிகிரி ஆர் டிப்ளமோ ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். வேற ஏதாச்சும் கோர்ஸ் அந்த மாதிரி இருக்கா சார்? வேற லோக்கல்ல அவர் வேலை பார்க்கலாம்னா டேலி படிக்கலாம். டேலி டேலி படிக்கலாம். படிச்சு லோக்கல்ல வேலை பார்க்கலாம். அதாவது சின்ன சின்ன கம்பெனிஸ் கடைகள், இந்த மாதிரி மார்க்கெட்டிங் கம்பெனி, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அது மாதிரி இதுக்கு பண்ணலாம். அதுக்கு டேலி படிக்கலாம். ஏன்னா டேலியில வந்து இந்த ஜிஎஸ்டி போடுறது இதெல்லாம் ரொம்ப கேட்பாங்க. அது மாதிரி பண்ணலாம். அங்கே வந்து டிகிரி கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் இப்போ தெரிஞ்சிருந்தா இப்போ டேலி தெரியுமான்னு தான் கேட்பாங்க. ஸோ டேலி பிரைம், ஏன் அந்த பையன் ஜிஎஸ்டி ஏதாச்சும் படிச்சு ஒர்க் பண்ணணுங்களா, அதுக்காக கேட்டேன். ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அவர் படிக்கணும்னா டேலி, இந்த இண்டஸ்ட்ரியில் டேலி படிக்கலாம். டேலி படித்தாலும் லோக்கல்ல வேலை பார்க்கலாம். நம்ம இதுல கோர்ஸ் இருக்குங்களா டேலி படிக்கணும் சார்? இருக்கு மேடம். பட் ஆனால் அது எல்லாமே அட்வான்ஸ் கோர்ஸு. ஒரு 4 மாசம் ஓகே. படிப்பாப்லையா, ப்ராசஸ் பண்ணுவாப்லையா, அவர் புரிஞ்சுக்குவாப்லையா, அது ரொம்ப முக்கியம். புரிஞ்சுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான்.